ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோட் 26 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோட நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த ஆஃபரிங் சீல கையில அடிச்சதுக்கு அப்புறம் முன்னாடி சந்தர்முகி கேட்டு மாதிரி ஒரு கடவுளோட கேட்டு உருவாகி சிஸ்டம் பாப்பாக்கி அதுல சொல்லிட்டு இருக்கும், இந்த கடவுளுக்கு உங்களோட ஸ்கில்லு டேலண்ட் ஏதாச்சும் ஒன்று ஆஃபரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது ஸ்கில்லு டேலண்ட்டு வெப்பனு பொருள் இதெல்லாம் ஆஃபரிங் பண்ணலாமா, நான் அதை ஆஃபரிங் பண்ணுறதுல என்ன எனக்கு பயன் இருக்குது, ஒரு யூஸ் இல்லை எனக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி இருக்கிறதுல ஏதாவது டம்மியாக ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்திரக்கோள் மாதிரி ஒரு பொருள் எடுத்து முன்னாடி வச்சு, இந்தாங்க இந்த பொருளை எடுத்துக்கங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க, அதை பார்த்துட்டு இது சக்தி கம்மியாக இருக்குது, இதை எடுத்துக்கணும்னா உங்களோட ஆரா பவர் இதில் கொஞ்சம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டம் சொல்ல, நம்ம ஹீரோவும் அந்த ஆராவை வெப்பனில் செலுத்தி இப்போ இந்த கடவுள் எடுத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, எந்த கடவுள் எடுத்துக்குவாங்க, எந்த கடவுளை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்னது எந்த கடவுளா, ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லும்போது அது அப்படி தேடி தேடி பார்த்துட்டு இப்போதைக்கு எந்த கடவுளும் அவைலபிள் இல்லை, அவங்க கிடைச்சதுக்கு அப்புறம் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் வெளியே பார்த்தா ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, அங்க இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசுறாங்க நம்ம ஹீரோ சைடு ஆளுங்க. அப்புறமா நம்ம ஹீரோ வெளியே போய் அங்க இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசி போட்டு தள்ளிட்டு சும்மா ஃபைட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பட்டாரம் பார்த்தா மேல ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகும். அதை பார்த்துட்டு எல்லாரும் வே மேல என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. திடீர்னு அதுல இருந்து ஒரு அட்டாக் விழும் பாருங்க. அந்த பயங்கரமான அட்டாக் கீழே பார்த்து வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இது ரொம்ப டேஞ்சரான அட்டாக் மாதிரி தெரியுது, இது எப்படியா தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு மேஜிக் பேரியரை சும்மா அங்க இருக்க எல்லாருமே காப்பாத்துற மாதிரி பெருசா உருவாக்க பாருங்க. அது வந்து டமால் அடிக்க அந்த மேஜிக் பேரியர்லாம் அடிச்சு உடச்சிட்டு கீழே அங்க பெரிய பூகம்பம் ஏற்பட்ட மாதிரி ஆயிரும். நம்ம ஹீரோக்கு ஒன்னாகாது, நம்ம ஹீரோ அப்படி இன்ஸ்டன்ட் ஹீல் பண்ணிட்டு நின்றுப்பாரு. அடிபட்ட நிறைய பேர் கீழே அப்படி இருந்து கிடப்பாங்க. அப்ப அங்க மேல ஒருத்தன் ஏஞ்சல் ரெக்கார்ட வந்து நின்று, டேய் கடவுளோட நாய்களா, என்ன காட் ஆஃப் பேட்டில் அனுப்பி வச்சாரா, நான் அவரோட சிசிய புள்ள, அவர் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காரு, என் கையாலேயே உங்க எல்லாரையுமே நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ இந்த காட் ஆஃப் பேட்டில் ரொம்பவே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். என்னடா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேனான்னு பார்த்தேன், டேய் முதல்ல நீ என்கிட்ட கேள்றா, அப்புறம் நீ பேச ஆரம்பி, என்ன தைரியத்துல எல்லாத்தையுமே கொல்லுவேன்னு ஏன் முன்னாடியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அதை கேட்டுட்டு அந்த ஏஞ்சல் இருக்கான் பாருங்க, அவன் டேய் முதல்ல ஒன்ன கொல்றண்டா நாயே அப்படி அவன் சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ அப்படியா, அப்படின்னா நான் அதை சீக்கிரமா முடிச்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆகும்போது அந்த ஏஞ்சல் மாதிரி இருக்கான் பாருங்க காட் ஆஃப் பேட்டிலோட சிசிய புள்ள, நம்ம ஹீரோவோட மூஞ்ச பிடிச்சி தரையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி தரையோட ஒட்டிக்குவான். என்னடா அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட அட்டாக்கை நம்ம ஹீரோ மேலே அப்படியே அடிப்பான் பாருங்க. அந்த மேஜிக் பீம் நம்ம ஹீரோ மேலே அடித்து உடம்புல ஓட்டை போட்டு ரத்தம் தெரிக்க, அவ்வளோதான் நம்ம ஹீரோ செத்து போயிட்டான். அவன் செத்து போனதுக்கப்புறம் சிஸ்டம் பாப்பாக்கி நீங்கள் செத்துட்டீங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படி இருளுக்குள்ளே மூழ்கி போய்கிட்டே இருப்பான். அவ்வளோதான், நான் செத்துட்டேன்னா என் வாழ்க்கை இதோட முடிஞ்சுது. நான் அந்த டவருக்குள்ளே வந்ததுலேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக சண்டை போட்டு டெவலப் ஆனேன். இங்கே பார்த்தா அட்மின் கிட்டேருந்து எக்ஸ்பீரியன்ஸை வாங்கி நான் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லானேன். இப்படியே போயிட்டு இருந்த என்னோடய வாழ்க்கை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துச்சு. நான் அமைதியாக கண்ணை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடும்போது முன்னாடி முக்காடு போட்ட ஒரு பொண்ணு வந்து நிற்க, நம்ம ஹீரோ நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த முக்காடு போட்ட பொண்ணும் அது உனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ தான் காட் ஆஃப் டார்க்னஸா, உனக்கு எதிராக தானே நாங்கள் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இந்த காட் ஆஃப் டார்க்னஸ் நீ கரெக்டாக சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோத்தோட போக நம்ம ஹீரோ பட்டாருன்னு கையை தட்டி விட்டுருவான். கையை தட்டி விட்டுட்டு நீ எம்மளை கையை வைக்காத, நீயும் ஒரு கடவுள் தானே, நீயும் எனக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டு அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் இல்லை நான் உனக்கு எதிரி கிடையாது, அதை நீ போக போக புரிஞ்சுக்குவேன். சரி இப்போ நீ செத்துட்டே நினச்சிட்டு இருக்கல, நீ இன்னும் சாகலை, திரும்ப போ, இந்த டவர் ஒன்று அவ்வளோ சீக்கிரம் சாக கூடாது, என்னோட சக்தியை நீ யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என்னோட வாரிசாக மாறு, உனக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளோட சக்தியை யூஸ் பண்ணு, அதோட என்னோட சக்தியை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் நம்ம ஹீரோக்கு அதோட சக்தியும் கொடுக்க, இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ உயிரோட வர மாதிரி இருக்கும். இங்கே நம்ம ஹீரோ உடம்புல ஏற்பட்ட காயத்தில் மேஜிக் பவர் ஏதோ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த ஏஞ்சலோ கடுப்பாயிருவான், என்னது இவன் எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இதுக்கு சாத்தியமே இல்லையே, கடவுளோட சக்தி ஒரு மனுஷங்கிட்ட இருக்குமா, நான் அந்த காட் ஆஃப் பேட்டிலோட சிசிய புள்ளையா மாறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ தியாகங்களை பண்ணி வந்திருக்கேன், ஆனால் இவன் எப்படி இந்த சக்திலாம் எடுத்து வந்தான், இல்லை நான் மட்டும்தான் இங்கே சக்தி வாய்ந்தவனா இருப்பேன், காட் ஆஃப் பேட்டிலோட சிசிய புள்ளடா நான், என்ன மிஞ்ச இங்கே எவனும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே மேலேருந்து ஒரு சக்தி நம்ம ஹீரோக்கு வரும் பாருங்க. அந்த சக்தி வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரே புகை மூட்டமாக இருக்கும். அங்கே சிஸ்டம்லாம் பாப்பாக்கி நீங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளோட சக்தியை நீங்கள் உணர்ந்துட்டீங்க, அதை வெளிப்படுத்திட்டீங்க, நீங்கள் சாவை கடந்து தாண்டி வந்துட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் டார்க்னஸ் ஆஃப் காட் அந்த கடவுளோட சக்தி உங்ககிட்ட இருக்குது, இப்போ நீங்கள் மனுஷனே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு புகை மூட்டமாக இருந்து அப்படி விலகி பார்த்தா நம்ம ஹீரோ சும்மா வெறித்தனமான ஒரு காஸ்டியூமில் பாருங்க. பார்க்கறதுக்கு நம்ம தலைவன் ஷேடோ மோனா சஞ்சின்வோட கெட்டப் மாதிரி சும்மா மரண மாசா இருப்பாப்ல நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அந்த ஏஞ்சல் மிரண்டு போயிடுவான். இது எப்படி சாத்தியம், ஒரு மனுஷங்கிட்ட எப்படி இந்த சக்தி வந்தது அப்படி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான் பாருங்க.
நம்ம ஹீரோ சும்மா மரண மாசா இருப்பாரு. அப்புறம் அந்த பேட்டில் ஆஃப் காடோட சிசிப்புல என்ன பண்ணுவான், ஒரு பெரிய வெப்பனை எடுத்து நம்ம ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ண விடுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை அசால்ட்டா இதை நான் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த வெப்பனையே அப்படியே ஃபுல்லாக உள்ள எடுத்துக்குவாரு. அதை பார்த்து மிரண்டு போயிடுவான். அப்புறமா நம்ம ஹீரோ கையில் அந்த டிமானிக் ஸ்வாடை கொண்டு வந்துட்டு, டேய் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் இதை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு அந்த ஏஞ்சல் அந்த பேட்டில் கார்டோட சிசிய புள்ள, ஐயையோ இவன்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான், தப்பிச்சு ஓட்டிடுறா கைப்புல்லு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரெக்கையை கட்டிக்கிட்டு பறப்பான் பாருங்க. அவன் அப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் எடுத்து ஒரு வீசுவார். அவன் அப்படியே 2 துண்டா பாதியாக பலாப்பழம் மாதிரி பொழந்துருவான். நம்ம ஹீரோவோட பவரை பாருங்க. அந்த ஸ்வாடை கீழே எழுந்துட்டு சும்மா ஒரு ஸ்லாஷ் தான் பண்ணுவார். அந்த ஸ்லாஷ்லேயே அந்த பவர் ஃபுல்லாக போய் அவனை 2 துண்டாக வெட்டியிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ இப்போ ஓவர் பவராக மாறிட்டாரு. சாதாரணமாக இருந்தால் நம்ம ஹீரோ இப்போ நம்ம ஹீரோக்கு கடவுளோட சக்தியே கிடச்சிருக்கு. பாருங்களேன், எபிசோடு 1 நம்ம ஹீரோ ஒரே ஒரு ஸ்கில் இருந்துடாதா 100 ஆயிர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினட்டெல்லாம் போய் கெஞ்சி அவன் நம்ம ஹீரோவை அடித்து குப்பை தொட்டிலெல்லாம் அடித்து பறக்க விட்டு அசிங்கப்படுத்தி விட்டு நம்ம ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டவர். ஆனால் இப்போ பாருங்களேன், நம்ம ஹீரோ அந்த காட் ஆஃப் பேட்டிலோட சிசிய புள்ளியவே 2 துண்டா வெட்டுற அளவுக்கு ஓவர் பவர்ஃபுல்லாக மாறிட்டாரு. நம்ம ஹீரோவோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சும்மா வெறித்தனமாக தான் இருக்குது போங்க. நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறுவாருன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏன் நம்ம ஹீரோவே அதை நினச்சி பார்க்கல. இந்த அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குதா, என் உடம்புல பேலன்ஸ் சும்மா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே செத்து கிடந்த அந்த காட் ஆஃப் பேட்டிலோட சிசிய புள்ள திரும்ப அப்படியே ஒட்டிக்கிட்டு ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட மாதிரி அப்படியே உயிரோட வந்துச்சு நிற்பான். அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீ இப்போ ஒரு கடவுளோட சிசிய புள்ளையா மாறிட்ட, உன்னை கொல்லணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை, ஆனால் இப்போ தாண்டா நான் அவனை ருசிச்சு கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர்லாம் யூஸ் பண்ணி மேலே நிறைய ஸ்பீரை கொண்டு வந்து நம்ம ஹீரோவை நோக்கி கீழே அப்படி டவுன் பண்ண அந்த அட்டாக் அப்படி வரிசையா நம்ம ஹீரோ பார்த்து வரும் பாருங்க. நம்ம இதை பார்த்துட்டு ஐயோ என்னடா இது இவ்வளோ அட்டாக் வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் டாச் பண்ணி அங்கேருந்து செம்ம ஸ்பீடாக ஓடி போயிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு அட்டாக்ல இருந்து அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு போவாரு. அப்படியே தப்பிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த காட் ஆஃப் பேட்டில் சிசிய புள்ள நம்ம ஹீரோவோட 2 கையும் பிடிச்சி அசைய முடியாத மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு, சாகுடா அந்த அட்டாக் இப்போ உன் மேல வந்து உளுந்து நசுக்க போகுதுடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்னடா என்னால அசைய முடியலையே இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, டேம் ஜுன் வூன் வெளியே வாடா அப்படின்னு சொல்ல அந்த ஸ்வாட்ல இருக்க ஆன்மா அப்படியே வெளியே வந்து அந்த காட் ஆஃப் பேட்டிலோட சிசிய புள்ள கை 2 கையும் துண்டு துண்டா வெட்டி விட்டு நம்ம ஹீரோ கைக்கு வந்துட்டு, யாப்பாடா ஒரு வழியா நான் வெளியே வந்துட்டேன்டா, என்னோட உதவி உனக்கு இப்போ தேவைப்படுது இல்லை, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட் ஆஃப் பேட்டிலோட ரெக்கையெல்லாம் சும்மா துண்டா வெட்டி விட்டுருவான் பாருங்க. இருந்தாலும் அவன் அப்படியே ஹீல் பண்ணிடுவான். அதை பார்த்துட்டு அந்த ஸ்வாட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா டேம் ஜுன் வூவோ, என்னடா இது ஏதோ ஒரு ஹெல்ப்னா கூப்பிடுன்னு சொன்னேன், இந்த அளவுக்கு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்க, யாரா அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ அது பெரிய ஸ்டோரிப்பா, இங்கே பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு உனக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த ஸ்வாடும் சரி இப்போ ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு, அவங்க கூட சண்டை போடும்போது அவனோட பவரை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியுமோ அதை அப்சர்வ் பண்ணி பொறுமையாக சண்டை போடுறா, என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க, சரி நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளரலான்னு பேசிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் பேசுறதுக்கு நேரம் இல்லடா, ஏதாச்சும் ஒரு பிளானை சொல்றா அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஒரு கையை அவன் அட்டாக் பண்ணி துண்டாக்கிடுவான். பார்த்தா நம்ம ஹீரோட கையில அந்த ஹெவன் ஸ்வாட் இருக்கும். நம்ம ஹீரோ 2த்தையும் மெர்ஜ் பண்ணலங்க, 2ஓட பவரை மட்டும் தான் மெர்ஜ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த டீமன் ஸ்வாட் இருக்கு, ஹெவன் ஸ்வாட் இருக்கு. அங்க நம்ம ஹீரோட கையை துண்டா வெட்டிட, இன்னொரு பக்கம் காலை துண்டா வெட்டிடுறான். நம்ம ஹீரோ டே சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் பெரிய ஒரு மேஜிக்கே உருவாக்கி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக ஏம் பண்ணி வச்சிருப்பான் பாருங்க. அப்ப பட்டாருன்னு அதுல இருந்து பயங்கரமான மேஜிக் பவர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண, நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ் டாஜ் ஆகி எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்க. அந்த ஸ்வாட் நம்ம ஹீரோ கிட்ட நீ இங்க இருந்து மேல போ, உனக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்ற அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அப்படியா அப்படின்னா எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி மேலே பறந்து அப்படி வானத்தில் நின்றுட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த காட் ஆஃப் பேட்டிலோட சிசிய புள்ள டேய் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு ஓடி வருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னடா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த ஸ்வாடும் இருக்கு ஐடியா இருக்குது, இப்போ நீ என்ன பண்ற அவனோட அட்டாக் அப்படி பொறுமையா பார்த்துட்டே இரு, அந்த அட்டாக் அப்படியே உன் கிட்ட வர விடு, இப்போ நீ அட்டாக் பண்ணிடாத, நான் கரெக்டான டைம் சொல்றேன் அப்போ மட்டும் அட்டாக் பண்ணு, அப்போ நீ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கடவுளோட சக்தியும் காட் ஆஃப் டார்க்னஸ் அதோட சக்தி 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண, அவ்வளவுதான் கதை முடிஞ்சிரும், இப்போ நான் சொல்றதை மட்டும் கவனமா கேளுடா, இப்போ அட்டாக் பண்ணிடாத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பக்கம் பார்த்தா அந்த காட் ஆஃப் பேட்டிலோட சிசிய புள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லாம் டார்ஜ் பண்ணி வந்து 2 ஸ்வாடையும் வச்சு ஒரே ஒரு சான்ஸ் தான், இதை வச்சு நான் அவனை அடிக்கிறேன்,
இதோட இவன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஸ்லைஸ் பண்ணுவார் பாருங்க, அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவன் அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணணும் நம்ம ஹீரோவோ சே ஒரே ஒரு சான்ஸ் தானே இதை மிஸ் பண்ணிட்டானோ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காட் ஆஃப் பேட்டோட சிசிய புள்ளியும் என்னடா மிஸ் பண்ணிட்டியா, ஒன்ன மாதிரி ஸ்வாடை யூஸ் பண்ணுறவங்ககிட்ட நான் அட்டாக் வாங்குவேன்னு நினச்சாடா டே என்னடா டே அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு அந்த முறிமோட டெக்னிக் ஒயிட் ஸ்வாட் ஃபிளாஷிங் சி அந்த அட்டாக்கை போட அந்த அட்டாக் அவன் மேலே பட்டான்னு விழும்பாருங்க. ஐயோ என்னடா அட்டாக் இது அப்படி சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. வாயிலே அந்த ஃபிளாஷிங் சி அட்டாக்கை போட என்னடா அது ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிச்சு பார்த்தா அந்த அட்டாக்கை அப்படி டாஜ் பண்ணிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி இந்த பவர் எப்படி இருக்குது சும்மா ஃபன்னாக இருக்குதுல்ல இந்த அட்டாக்கை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவை விரட்டிக்கிட்டு வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கில் டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி பறந்து போய்கிட்டே இருப்பார். யாரா அவன் அந்த ஃப்ளாஷிங் சி அட்டாக்கே தடுத்து நிப்பாட்டிட்டானா, இவன் நான் குறைச்சி மதி போட்டுட்டேன் போல இருக்குது, இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அட்டாக் நம்ம ஹீரோ தலைக்கு மேலே விடுவான் பாருங்க. அப்போ அந்த ஸ்வாட் நம்ம ஹீரோ பார்த்து டேய் சங்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா, இப்போ நீ அந்த அட்டாக்கை வாங்கிக்கோ எஸ்கேப் ஆயிடாத அப்படின்னு சொல்லி அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் என்னடா சொல்கிற அந்த அட்டாக்கை ஏன் மேலே வாங்கணுமா, என் மேலே வாங்கினா நான் என்னத்துக்காகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு அந்த ஸ்வாடு டேய் என்னை நம்புடா அந்த அட்டாக்கை வாங்கிக்கோ, அங்கேருந்து நகராத டாஜ் பண்ணாத ஸ்ட்ரைட்டாக உன் நட்டு மண்டலில் நச்சுன்னு அது இறங்கணும் அப்படின்னு அந்த ஸ்வாட் சொல்கிறத கேட்டு நம்ம ஹீரோவோ டேய் நீ சொல்கிறத நம்பி தானே நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த அட்டாக் வாங்குறதுக்கு ரெடியாக அங்கே நின்றுப்பார் பாருங்க. அது அப்படி நம்ம ஹீரோ தலை மேலே அடிக்கிறதுக்கு வரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. நம்ம ஹீரோ அந்த டேம் ஜென்வு ஸ்வாட் சொல்றது கேட்டுட்டு அசையாம அந்த அட்டாக்கை வாங்குறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். யாருக்குலாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.